3 தலைமுறைகளை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களே, இன்னுமா உங்களுக்கு அடங்கவில்லை? மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியிலே விவசாயம், காஞ்சிபுரம் மாவட்டம் என்றால் என்ன மாவட்டம்? அது ஏரி மாவட்டம். எங்க ஏரியாவது எவனா விட்டு வச்சிருக்கானா? பாலார், பால் போன்ற ஆறு பக்கத்துல போகுது. பால் போதா? என்ன போதாங்க? மணலும் கிடையாது, மண்ணையும் கொள்ளடிச்சுட்டான், மண்ணையும் கொள்ளடிச்சுட்டான், மணலையும் கொள்ளடிச்சுட்டான். இவங்க தொடர்ந்து போனா ஆத்தே காணாம போடும், ஆறே காணாம போடும். அந்த வடிவேல் படத்துல கிணறு காணலன்னு சொல்லுவான் பாரு. நிச்சயமா நடக்கும். அது காரணம், இவர்கள் நிர்வாகம் இப்பொழுது செய்யவில்லை. தமிழக அரசு, திமுக தமிழ்நாட்டில் நிர்வாகம் செய்யல, வணிகம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகாரத்தை வைத்து, ஆட்சியை வைத்து இவர்கள் எல்லாம் வணிகம் வியாபாரம். நிர்வாகம், there is no administration in Tamil Nadu, there is only business. business வணிக வியாபாரம். காசு 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 கொள்ளடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கொள்கைகள் எதுவும் கிடையாது அவர்களுக்கு. பேசுவது மேடையில சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி பேசிட்டு இருக்காங்க மேடையில. சமூக நீதினா என்னன்னு தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே? எங்க ஐயாவை பார்த்து நீங்க கேக்குறீங்க. இன்னைக்கு இந்தியாவிலே சமூக நீதி என்று சொன்னால் அதற்கு ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தானே. 44 ஆண்டு காலம் மருத்துவர் ஐயா அவர்கள் எத்தனை போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், சட்டமன்றத்தில், நீதிமன்ற, நாடாளுமன்றத்தில் என் கால்கள் படாது. சமூக நீதிக்கு இன்று மறுபெயர் மருத்துவர் ஐயா அவர்கள். சேலத்திலே நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். கடந்த வாரம் சேலத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அங்கே வந்தார். நேரா யார்கிட்ட போனாரு? நேரா ஐயா கையை பிடிச்சு கட்டி பிடிச்சு